வேலையை விட சொல்லி வீட்ல ஒரு பக்கம் என்ன டார்ச்சர் பண்றாங்க. ஆபீஸ் வந்தா நீ தான் எனக்கு சலுகை காட்டுறன்னு சொல்லி எல்லாரும் என்ன தப்பா பேசுறாங்க. இந்த டென்ஷனை என்னால தாங்கிக்கவே முடியல ரஞ்சிதா. ஆனா நீ மனசு வச்சா என்ன இதுல இருந்து ரிலீவ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு பதிலா நீ இந்த வேலைய ரிசைன் பண்ணிடு. அருண், என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? யாரோ என்னவோ பேசுறாங்கங்கிறதுக்காக என்ன ரிசைன் பண்ண சொல்றது நியாயமே இல்லையா அருண்? இல்ல ரஞ்சிதா, நியாயத்தை பத்திலாம் என்னால யோசிக்க முடியல. இது இது என்னோட நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எந்த ஒரு பிரச்சனும் இல்லாம இங்க வேலை செய்யணும்னா ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீ இந்த வேலையை நம்பி இல்ல ரஞ்சிதா. நீ வெளியே போனா கூட உனக்கு வேற ஒரு வேலை கிடைக்கும். ஆனா லோன் அடைக்காம இந்த வேலையை விட்டு போக முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அதெல்லாம் சரிதான் அருண். ஆனா ரஞ்சிதா ப்ளீஸ், இந்த விஷயமா நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. இது நான் உன்னை கம்பல்ஷனும் பண்ணல. நான் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் தான் கேட்கறேன். புருஷன் பொண்டாட்டினா ஜாலியா ஊர் சுத்துறதும் ஒன்னா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் தான். நீ எனக்காக நிறைய செஞ்சிருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் செய்ய முடியுமான்னு பாரு ப்ளீஸ். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அண்ணா, அண்ணா, கீழ வா. ஏய் சுதா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இருங்க மாமா சொல்றேன். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு நடுவிட்டு நின்னு கத்திட்டு இருக்க? ரஞ்சிதாவ வேலையை ரிசைன் பண்ணிடுன்னு சொன்னியா? சொல்லுண்ணா. ஆமா. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையானா? இவங்க தான் அவளை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலையை விட்டு துரத்தவும் திட்டம் போட்டாங்க, அது நடக்கல. அதே காரியத்தை இன்னைக்கு நீ செஞ்சுட்டு வந்திருக்க. அது தப்புன்னு உனக்கு தோணலையானா? ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது சுதா. 2000 ரூபாய் எனக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க, அது அவ்வளவுதான் கிடைச்சதுன்னு பேசிக்கிறாங்க. இனிமே ஆபீஸ்ல எனக்கு பாசிட்டிவா என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் ரஞ்சிதா தான் சொல்லுவாங்க. அது எனக்கு அசிங்கம் தானே? என் வேலையை மதிக்காம என்ன மட்டும் தட்டுற மாதிரி பேசினா எனக்கு கோவம் வராதா? உனக்கு கோவம் வந்தா தப்பா பேசுறவங்க கிட்ட போய் சண்டை போடு, முடிஞ்சா 4 அறை விடு. அத செய்யறத விட்டுட்டு அவளை எதுக்கு வேலையை விட்டு போ சொன்ன? அவ நமக்காக இது வரைக்கும் செஞ்சது ரொம்ப அதிகம்னா, அதையும் நாடகம் வேஷம்னு நம்ம எல்லாரும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம். இப்ப வேலையை விட்டுன்னு புதுசா நீ ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு வந்திருக்க. உனக்காக காதல், வாழ்க்கை இப்படி எல்லாத்தையும் அவ தியாகம் பண்ணிட்டே இருக்கணுமா? நீ இவ்ளோ சுயநலமா நடந்துப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலனா. சுதா, வேலையை விட்டுதான் ஆகணும்னு நான் கம்பல் பண்ணல.